ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 250 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கிறேன். பானிபூரி வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பானிபூரியும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மசிச்ச உருளைக்கிழங்கோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறம் பானி ரெடி பண்ணுறது கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அந்த பானிக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கொடுக்கறதுக்காக ஒரு பச்சை மிளகாயும் 40 கிராம் புதினா சேர்த்து அரைச்சி நான் பானிபூரி பானியோடு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் கரம் மசாலாவும் இந்த மசாலாவுக்கும் நான் சேர்த்துக்கிறேன். பானிபூரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீடியோஸுக்கு வர்சன்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.